பிடிச்ச பொம்மைகளை ஆர்டர் பண்ணலாம். www.pontonkids.com இருந்து. லிங்க் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். கோல்கப்பா விற்கும் அங்கிள். கட்டு, சிங்கி, ஹரி ஸ்கூல் பிரேக் பீரியட்ல ஒண்ணா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? ஸ்கூலுக்கு வெளியில கோல்கப்பா விக்கிற ஒரு புது அங்கிள் வந்திருக்காரு. அவரு விக்கிற கோல்கப்பா உண்மையிலே ரொம்ப டேஸ்டா இருக்கு. அப்போ அங்க பண்டியும் வந்துட்டான். அட ஆமா, அவரு விக்கிற கோல்கப்பாவை நானும் வாங்கி சாப்பிட்டேன். அது உண்மையிலே ரொம்ப டேஸ்டா இருக்கு. அட அப்படியா? நாங்க சாப்பிட்டது இல்லையே. ஆமா பண்டி, சாப்பிட்டது இல்ல. உண்மையிலே இந்த கோல்கப்பா அவ்வளவு நல்லா இருக்குமா? இப்படி கேட்காத சிங்கி, உண்மையிலேயே ரொம்ப பெஸ்டான கோல்கப்பா அதுதான். நீங்க எல்லாரும் இவ்வளவு சொல்றத பாக்கும்போது எனக்கும் ஆசையா இருக்கு அவரு விக்கிற கோல்கப்பாவை சாப்பிடணும்னு. கட்டு, நம்ம 2 பேரும் இன்னைக்கு அந்த கோல்கப்பா சாப்பிடலாமா? நோனும் இல்ல சிங்கி, அம்மா சொன்னதை மறந்துட்டியா? இப்படி வெளியில விக்கிற ஜங்க் ஃபுட்ஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாது, அது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொன்னாங்கல்ல. அட ஆமா கட்டு, நான் மறந்தே போயிட்டேன். அம்மா வேண்டான்னு சொல்லிருக்காங்கல்ல. சரி அப்ப விடு, நம்ம இந்த கோல்கப்பா சாப்பிட வேண்டாம். அதுக்கப்புறம் மறுபடியும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சு. பசங்க எல்லாரும் ரூம்ல உட்காந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா கட்டு, ஹரி, சிங்கி 3 பேரும் நடந்துதான் வீட்டுக்கு போனாங்க. அப்போ பண்டி கோல்கப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. அட, பண்டி கோல்கப்பா சாப்பிடுறான். ஓ, இது அந்த புது அங்கிள் தானே, அவரு கோல்கப்பா விக்கிறாரு. கட்டு, சிங்கி வாங்க, இன்னைக்கு நாமளும் போய் கோல்கப்பா சாப்பிடலாம். அவரு ஸ்பெஷலா செஞ்சு தருவாரு. அதோட வாசம் எங்க வரைக்கும் வருது. வாங்க போய் சாப்பிடலாம். இல்ல ஹரி, எங்களால வர முடியாது. உனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீ போய் சாப்பிடு, நாங்க இங்கே நிக்கிறோம். அப்படின்னா ஓகே கட்டு. அதுக்கப்புறம் ஹரி, பண்டி 2 பேரும் சந்தோஷமா கோல்கப்பா சாப்பிட்டாங்க. வாவ், என்ன டேஸ்டா இருக்கு. அங்கிள் அங்கிள், இன்னும் கொஞ்சம் அதிகமா ஸ்பைசியா கொடுங்க. பண்டி, ஹரி அப்படியே சாப்பிடுறத பார்த்து கட்டு, சிங்கி 2 பேருக்குமே ஆசையாயிடுச்சு. கட்டு பாத்தியா, அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுறத பார்த்தா கோல்கப்பா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு போல. எனக்கும் சாப்பிடணும் போலவே இருக்கு கட்டு. ஆமா சிங்கி, எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலையே. அப்ப கோல்கப்பா விக்கிறவரு கட்டு, சிங்கி சோகமா நின்னுக்கிட்டு இருக்கிறத பார்த்து கேட்டாரு. அடா, என்னாச்சு குழந்தைங்களா, நீங்க 2 பேரும் எதுக்கு சாப்பிட மாட்டீங்க? உங்களுக்கு கோல்கப்பா பிடிக்காதா? இல்ல இல்ல அங்கிள், எங்களுக்கு கோல்கப்பா பிடிக்கும். ஆனா அம்மா வெளியில இருந்து எதுவும் வாங்கி சாப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா வெளியில இருக்கிறது சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும் இல்லையா. அடா, இத என்கிட்ட எதுக்கு முன்னாடியே சொல்லல? என்னோட கோல்கப்பா ரொம்ப நல்லது. கட்டு, சிங்கி அங்கிள் அப்படி சொன்னதை கேட்டு ஷாக் ஆயிட்டாங்க. என்னது, ஹெல்தியா? ஆனா அது எப்படி சாத்தியமாகும்? அங்கிள், கோல்கப்பா எப்படி ஹெல்தியா இருக்க முடியும்? குழந்தைகளா, இந்த கோல்கப்பா இருக்குல்ல, 100% கோதுமையால பண்ணது. அது ரொம்ப ஹெல்தியானது கூட. அது கூடவே நான் ஃபில்டர் தண்ணியை தான் நான் யூஸ் பண்ணுவேன் இந்த பானியை பண்ணுறதுக்கு. அது மட்டுமல்ல, நான் என்னோட ஃபார்ம்ல இருந்து ஃப்ரெஷ் அப்புறம் ஆர்கானிக் காய்கறி மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அதனால என்னோட கோல்கப்பா ரொம்ப ஹெல்தியானது. இதை சாப்பிட்டா உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. அங்கிள் அப்படி சொன்னதை கேட்டு கட்டு, சிங்கி 2 பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் ஹரி, பண்டி மாதிரி கோல்கப்பா சாப்பிட்டாங்க. நீ சொன்னது உண்மைதான் பண்டி. அங்கிள் செய்யற கோல்கப்பா மாதிரி நான் எங்கேயுமே சாப்பிட்டது கூட இல்ல. உண்மையிலே இது ரொம்ப டேஸ்டா தான் இருக்கு. அப்படி கோல்கப்பா சாப்பிட்டு கட்டு, சிங்கி வீட்டுக்கு போனாங்க. அம்மா கிட்டயும் அந்த கோல்கப்பாவை பத்தி சொன்னாங்க. அட பரவாயில்லையே, இது நல்ல விஷயம்தான். ஆனா நல்லதுன்னு சொல்லி தினமும் நீங்க கோல்கப்பா சாப்பிடக்கூடாது, அது நல்லதில்ல. சரியா பசங்களா? ஓகேமா. கட்டு, சிங்கிக்கு எந்த அளவுக்கு அந்த கோல்கப்பா பிடிச்சிருந்ததுன்னா அம்மா சொன்ன வார்த்தைகளை அவங்க மறந்தே போயிட்டாங்க. அதனால மறுபடியும் சாயந்தரம் அவங்க கோல்கப்பா சாப்பிட்றதுக்காக போனாங்க. வாங்க வாங்க, இன்னைக்கு மறுபடியும் நம்ம எல்லாரும் கோல்கப்பா சாப்பிடலாம். வாங்க வாங்க போலாம். ஆனா நாம இப்படி தினமும் கோல்கப்பா சாப்பிடக்கூடாது, அது தெரியாதா ஃப்ரெண்ட்ஸ்? அட எதுக்காக அப்படி? அங்கிள் தான் சொன்னாருல்ல, அவர் செய்யற கோல்கப்பா ரொம்ப ஹெல்தி அப்படின்னு. அப்ப தினமும் சாப்பிடுறதுல என்ன தப்பு? அப்படி எல்லா பசங்களும் சேர்ந்து அங்கிளோட கடைக்கு போனாங்க. கோல்கப்பா வாங்கி சாப்பிட்டாங்க. அப்படி ஒரு வாரமும் முடிஞ்சு போச்சு. பசங்க தினமும் அங்கிளோட கடைக்கு போய்கிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களா, நான் செஞ்சு கொடுத்த கோல்கப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா அங்கிள், நீங்க சரியாதான் சொன்னீங்க. தினமும் நீங்க செய்யற கோல்கப்பா சாப்பிடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அங்கிள், நான் தினமும் இந்த கோல்கப்பா பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன்.
நான் பண்ண கோல்கப்பா ரொம்ப ஹெல்தியானது ஆமா. அப்படி இருந்தாலும் கோல்கப்பா தானே அது. ஆனா ஏன் அங்கிள், நீங்க தானே சொன்னீங்க நீங்க செய்யற கோல்கப்பா ஹெல்தி அப்படின்னு. இது ஹெல்தி தான், ஆனா இதோட அதிகமான ஹெல்தி ஃபுட்டெல்லாம் இருக்கு இல்லையா? நீங்க சொல்லுங்க, இங்கிருந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்களை யாரு நல்லா சாப்பிடுவீங்க? ஆ, நான் இங்க இருந்து கோல்கப்பா சாப்பிட்டு என் வயிறெல்லாம் ஃபுல் ஆயிடுமா, அதனால வீட்டுக்கு போய் என்னால எதுவும் சாப்பிடவே முடியாது. என்னாலையும் தான் என்னாலையும் தான் என்னாலையும் தான். பாத்தீங்களா குழந்தைங்களா, இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்பட்டேன். நீங்க தினமும் எவ்வளோ கோல்கப்பாவை சாப்பிட்டீங்கன்னா உங்களால சாப்பாடு நல்லா சாப்பிட முடியாது. இதனால உங்க ஹெல்த்துக்கு தொந்தரவு ஆகும். அதனால நீங்க கோல்கப்பாவை சாப்பிடலாம், ஆனா அது லிமிட்டா இருக்கணும். புரிஞ்சுதா குழந்தைங்களா? ஆமா அங்கிள், நீங்க சொல்றது சரிதான். ஆ, நீங்க சொல்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது அங்கிள். அப்படின்னா சரி, இனிமே நம்ம ஒரு வாரத்துல 2 தடவை கோல்கப்பா வாங்கி சாப்பிடலாம். மத்த நாள் வீட்ல சமைக்கிற சாப்பாடு சாப்பிடலாம். ஆனா அந்த 2 நாள் நாம நிறைய கோல்கப்பா சாப்பிடணும். அப்போ பசங்க எல்லாரும் அப்புறம் கோல்கப்பா கடை அங்கிளும் பண்டி சொன்னதை கேட்டு சிரிச்சாரு. நானும் உங்களுக்காக ரொம்ப டேஸ்டியான கோல்கப்பாவை பண்ணி வைப்பேன். ஓகே அங்கிள். அன்னையில இருந்து கட்டு சிங்கி வீக்ல 2 தடவை கோல்கப்பா சாப்பிட போவாங்க. கோல்கப்பாவை என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால அவங்க ஆரோக்கியமும் கெட்டு போகல. அவங்களால சுவையான கோல்கப்பாவையும் சாப்பிட முடிஞ்சது. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.